ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த விடுதலை தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். அறிந்து கொள்ளுவோம் ஆண்டவரை, தெரிந்து கொள்ளுவோம் தேவனை அப்படிங்கிற தலைப்பின் கீழே தேவனை குறித்து கற்றுக்கொண்டிருக்கிறோம். இது ஏன் இது ஒரு முக்கியமான ஒரு காரியம் அப்படின்னா, இந்த தேவனை குறித்து நாம் அதிகமாக அறிந்து கொள்ள அவர் மீது ஒரு பயபக்தி, அதாவது வில் நாட் ட்ரீட் ஹிம் as granted. அவர் தேவனாக பார்க்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் நமக்கு வரும். ரெண்டாவது, அவரை பற்றி அறிந்து கொள்ளும் போது தான் ஆட்டோமேட்டிக்காக நம்ம நம்பிக்கை, நம்ம விசுவாசம், அந்த விசுவாசத்தினுடைய உறுதித்தன்மை அதிகப்படும். மூன்றாவது, எந்த ஒரு கள்ளோபதேசம் வந்தாலும், வேதத்துக்கு ஒவ்வாத ஒரு காரியம் வந்துச்சுன்னா அதை பார்த்த உடனே we can easily discern, எப்படி இல்லையே இது நம்ம தேவனுடைய சாயலுக்கு ஒத்ததா இல்லையே, இப்படி இருக்க வாய்ப்பு இல்லையே அப்படின்னு சொல்லி ஒரு டிசர்ன்மெண்ட் நமக்கு கிடைக்கும். இதனால தான் கற்றுக்கொண்டு வருகிறோம். கடந்த சில எபிசோடில் நம்ம என்ன பார்த்தோம்னா, தேவன் அன்பாகவே இருக்கிறார் அப்படிங்கிறத அன்பை குறித்து பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால இதை கொஞ்சம் ஆழமாக கற்றுக்கலாம். ஏன்னா நமக்கு தேவன் நீதி உள்ளவர் அப்படிங்கிறத கேட்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. தேவன் பரிசுத்தமுள்ளவர் அப்படின்னா ஐயோ ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்னு தோணுது. ஆனால் அன்புள்ளவர் அப்படின்னு சொன்னால் ஐ லைக் இட், கண்டினியூ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம்ல. அதனால் நானும் கொஞ்சம் அந்த அன்பை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பேசுகிறோம். இன்னொரு பக்கம், இந்த அன்பு தான் சுப்ரீம் எத்திக் ஆஃப் ஹிஸ் நேச்சர். அதாவது தேவனுடைய குணாதிசயங்களில் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிற இல்லது ஆட்கொள்ளுகிற ஒரு குணாதிசயம் என்னென்னா அந்த அன்பு அப்படின்னு சொல்லலாம். அதான் நான் ஏற்கனவே சொன்னல, தேவனுடைய நியாய தீர்ப்பு கூட பார்த்தீங்க அப்படின்னா இந்த அன்பு அதை ஓவர்ரூல்னு சொல்ல முடியாது, சரியான வார்த்தை இல்லை. ஆனால் பட் அந்த அன்பு அதில் இன்வால்வ் ஆகுது பாருங்களேன். உங்களையும் என்னையும் அடிக்கணும், அப்படி அடிக்கிறதுக்கு பதிலாக அன்பு நிமித்தமாக அவர் தம்முடைய குமாரனை அடித்தார் அப்படின்னு பார்க்குறோம். சரி, அதனால தான் அந்த அன்பை குறித்து பார்க்க போகிறோம். ரெண்டாவது, இன்னொரு காரியம் சொன்னேன். தேவன் என்ன செஞ்சாலும், அவர் தண்டித்தாலும் அது அன்பினால தான் தண்டிக்கிறார், அவர் மன்னிச்சாலும் அது அன்பினால தான் மன்னிக்கிறார். ஏன்னா அன்பு இல்லாமல் அவரால் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். ஸோ வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் ஒரு விஷயத்தை மறக்கவே கூடாது. என்னன்னா, இந்த தேவன் என் மேலே அன்பாக இருக்கிறார் டாட். அன்பாக இருந்தால் ஏன் இப்படி பண்ணார், அன்பாக இருந்தால் ஏன் அப்படி பண்ணல, இந்த கேள்வியெல்லாம் தேவையில்லை. முதல்ல என்னென்னா, அவர் அன்பாக இருக்கிறாருங்கிறத உங்கள் இருதயத்தில் பதிய வச்சுருங்க. ஆன் டாப் ஆஃப் தட் மற்ற காரியங்களை யோசிக்கலாம். இன்றைக்கும் இன்னொரு காரியத்தை அன்பு குறித்து படிக்க போகிறோம். ஏற்கனவே சொன்ன இந்த அன்பு எப்படி வெளிப்பட்டது, இந்த அன்பு எப்படி உண்டாயிருந்தது, இந்த அன்பை எப்படி தேவன் விளங்க பண்ணினார் அப்படின்லாம் பார்த்தோம். இன்றைக்கி இதை விட பெரிய அன்பு இல்லை சார், அவ்வளோதான். அதை எப்படி சொல்கிறது, இந்த உலகத்தில் இதை விட பெரிய அன்பை நீங்கள் பார்க்க முடியாது. அது என்ன பெரிய அன்புங்கிறீங்க? என் மனைவி என்னை எவ்வளோ நேசிப்பா தெரியுமா பிரதர், என் பிள்ளைகளை எப்படி நேசிக்கிறேன் தெரியுமா? சில பேர் சொல்கிறப்போ கொஞ்சம் வேடிக்கையாகவே இருக்கும். எப்படின்னா, பிள்ளைகளை அவங்க நேசிக்கிறதும் இல்லை அவங்க பெற்றோரை அவங்க நேசிக்கிறதும் எந்த அளவுக்கு உயர்த்தி பேசுவாங்க அப்படின்னா, கடவுளுக்கு கூட அவங்க மேலே அக்கறை இல்லாத மாதிரியும், இவங்களுக்கு கடவுளை விட அதிகமாக அந்த பிள்ளை மேலே அக்கறை இருக்க மாதிரியும். உங்களுக்கு புரியுதா புரியலையா? அதாவது சில பிள்ளைகளை நேசிக்கும் பொழுது சர்ச்சா ஸ்கூலா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, பிள்ளை படித்து நல்லா இருக்கணும்ல, உங்கள் அந்த பிள்ளை மேலே உங்களுக்கு அதிக அன்பு யாரை விட, தேவன் அந்த பிள்ளையை நேசிக்கிறத விட. இதெல்லாம் நம்மளுடைய புரிதலினுடைய முதிர்ச்சி இல்லாததுனால தான் அது காமிக்குது. ஸோ பேசிக்காக என்ன அப்படின்னா, தேவனை போல அன்பு கூறுவதற்கு உங்களாலையும் என்னாலையும் முடியாது. அல்ல, இன்னும் ரொம்ப சிம்பிளாக சொல்லப்போனால், உங்கள் கணவரை நீங்கள் நேசிப்பதை விட அதிகமாக தேவன் நேசிக்கிறார். உங்கள் பிள்ளைகளை நீங்கள் நேசிப்பதை விட அதிகமாக தேவன் நேசிக்கிறார். அப்படிலாம் இல்லை பிரதர், என் பிள்ளையை நான் எப்படி நேசிக்கிறேன் தெரியுமா அப்படின்னா, டெஃபினிஷனை பைபிளிலிருந்து பார்க்கலாமா? உங்கள் கலாச்சார டெஃபினிஷன், உங்களுடைய நீங்கள் கண்ட காட்சிகளின் அடிப்படையில் டெஃபினிஷன், நீங்கள் படித்த காரியங்கள் இதெல்லாம் தூர வச்சுட்டு வேதத்துக்கு திரும்புங்க. வேதம் என்ன டெஃபினிஷன் கொடுக்குது? அன்பு, பெஸ்ட் அன்பு, இந்த உலகத்திலேயே சூப்பர் அன்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பைபிள் என்ன சொல்லுது? தெரிஞ்ச வசனம் தான் சொல்ல போகிறேன். அதுக்கு இதில் பில்டப்பான்னு கேட்குறீங்களா? உங்களுக்கு புரியணும்ல, அதுக்கு தான். சரி, இந்த வசனத்தை பாருங்களேன். யோவான் 15வது அதிகாரம் 13வது வசனம். சொன்னது யார்? இயேசு கிறிஸ்து. என்ன சொன்னார்? வாசிக்கிறேன் பாருங்களேன். ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. அப்போ நல்லா கவனிங்க, இந்த உலகத்திலேயே பெஸ்ட் அன்பு என்னது? ஒரு சிநேகிதனுக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுக்கறது தான் பெஸ்ட் அன்பு. டெஃபினேஷன் புரிஞ்சிருச்சா? இப்போ இந்த டெஃபினேஷனை சொன்ன உடனே நீங்கள் ஒன்று யோசிப்பீங்க, உங்களுக்கு தெரியுமா சரித்திரத்தில் அந்த மனுஷனுக்காக அவன் ஃப்ரெண்டு அவன் மரித்தான் தெரியுமா? எவ்வளோ பெரிய அன்பு! கரெக்டு. ஆனால் அந்த ஃப்ரெண்டு மரித்தான். சரி, அதை எப்படி பார்க்கலாமே? ஒரு சின்ன எடுத்துக்காட்டு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். ஒரு கம்யூனிச நாட்டில் ஒரு பிரின்ஸ், அதாவது ஒரு இளவரசர் வேட்டைக்கு போனார். எதுக்கு வேட்டைக்கு போகிறாருன்னா, காட்டுக்கு வேட்டைக்கு போயிட்டுருக்கிறாரு. யூஸ்வலாக அந்த மாதிரி வேட்டைக்கு போகும்பொழுது சில நேரம் அந்த ஓநாய்கள் சூழ்ந்துடும்.
அப்படி ஓநாய்கள் சூழ்ந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஞ்சம் மீட், அதாவது மாம்சம் வச்சுருப்பாங்க. ஏதாவது மிருகத்தினுடைய ஆடு, கோழி, மாடு, அது மாதிரி மாம்சம் வச்சுருப்பாங்க. இந்த ஓநாய் சுற்றிருச்சு அப்படின்னா அந்த மாம்சத்தை தூக்கி அப்படி வீசுவாங்களா, உடனே இந்த ஓநாயெல்லாம் என்ன பண்ணும், அந்த மாம்சத்தை நோக்கி ஓடின உடனே இவங்க வண்டியை திருப்பிட்டு எஸ்கேப் ஆகிடுவாங்க. இவங்களுக்கா ஏன்னா ரத்தம் பார்க்காம அந்த ஓநாய் போகாது. ஒரு முறை இந்த இளவரசனும் அந்த வேலைக்காரனும் என்ன பண்ணாங்க அப்படின்னா அப்படியே வேட்டைக்கு போயிட்டு இருந்தாங்க. போயிட்டு இருக்கும்போது ஓநாய் சூழ்ந்துடுச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி தே டிடன்ட் ஹாவ் எனி மீட், அதாவது அவங்க வண்டியில் எந்த ஒரு மாம்சமும் இல்லை. இப்போ ஓநாய் சூழ்ந்துருச்சு, ரத்தம் பார்க்காம இந்த ஓநாய் போகாது. 2 பேரில் யாராவது ஒருத்தர் சாகணும், இல்லை 2 பேரும் சாகணும். இப்போ உடனே அந்த கனப்பொழுதில் அந்த வேலைக்காரன் என்ன பண்ணான்னா டமால் அந்த ஓநாய் கூட்டத்துக்குள்ளே குதிச்சிட்டான். குதித்த உடனே அந்த ஓநாய்கள்லாம் அவனை கடித்து பிளறி கொண்டு இருக்கும் பொழுது அந்த கேப்பில் இந்த பிரின்ஸ் வண்டியை திருப்பிட்டு இவர் எஸ்கேப் ஆகிட்டார். அடுத்த நாள் மீடியாவுடைய டைட்டில் எப்படி வந்துச்சு, இந்த இன்சிடெண்ட்டை விவரிக்கும் பொழுது எப்படி விவரித்தாங்க அப்படின்னா, அந்த விழுந்து போனான் பார்த்தீங்களா அந்த வேலைக்காரன், அவன் இன்னொரு கிறிஸ்து போல சிலுவையின் அன்பை அவன் காண்பித்து விட்டான் அப்படின்னு எழுதினாங்க. இதை உடனே ஒரு பிரசங்கியார் அதுக்கு மறுப்பு தெரிவித்து எழுதினார். என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, அந்த எஜமானனுக்காக அந்த வேலைக்காரன் குதித்தது ஒரு கிறிஸ்துவின் அன்பு கிடையாது, ஆனால் அந்த வேலைக்காரனுக்காக இந்த எஜமான் குதிச்சிருந்தான் அப்படின்னா அதுதான் உண்மையிலே கிறிஸ்துவின் அன்பு. உங்களுக்கு நான் சொல்ல வரது புரியும்னு நினைக்கிறேன். அதாவது இந்த வேலைக்காரன் இந்த எஜமான்ட்டு பல நன்மைகள் அனுபவித்தான். இது வரைக்கும் பல நன்மைகள் அனுபவித்து வாழ்ந்துட்டு இருக்கான், நிறைய நன்மை அனுபவிச்சிருக்கிறான். அனுபவித்ததனுடைய பிரதிபலனாக இன்றைக்கி அந்த எஜமானை காப்பாற்ற இவன் மறிக்கிறான். ஆனால் நீங்களும் நானும் யோசிச்சு பார்த்தீங்களா, தேவன் நம்மிடத்துல இதான் நன்மைகள் அனுபவிச்சிருக்கிறார் அப்படின்னா எதுவுமே இல்லை. நாம தான் அவர்கிட்ட நன்மையை அனுபவிச்சுட்டே இருக்கிறோம். அப்போது இப்போ அன்பை வெளிப்படுத்த யார் தான் சாகணும் அப்படின்னா நாம தான் சாகணும். சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? அங்கே எஜமான்ட்ட இருந்து வேலைக்காரன் அனுபவிச்சான், வேலைக்காரன் செத்தான். இந்த வேலைக்காரன் எஜமானுக்காக எதுவுமே செஞ்சதில்லை, இன்னைக்கு சாகுறான். நல்ல விஷயம். இப்போ நாம அதே காரியத்தை கம்பேர் பண்ணால் தேவனிடத்திலிருந்து நாம தான் என்ன நன்மை அனுபவித்தோம். நீங்கள் கிறிஸ்தவனாக இருந்தாலும் கிறிஸ்தவனாக இல்லாட்டாலும் இந்த தேவனிடத்திலிருந்து பல நன்மைகளை நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க. நீங்கள் சுவாசிக்கிற காற்று உங்கள் வீட்டிலேருந்து வந்த காற்று கிடையாது, தேவனுடைய காற்று. உங்கள் இருதயம் துடிக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே தேவனுடைய கிருபை, அனுக்கிரகம். அப்போ தேவனிடத்திலிருந்து அனுபவிச்சுட்டு இருக்கிற நீங்கள் இப்போ ஆக்சுவலாக நீங்கள் தான் சாகணும். ஆனால் நீங்கள் சாகிறதுக்கு பதிலாக உங்களுக்காக யார் செத்தா அப்படின்னா அவர் மரித்தார். அப்போது இந்த அன்பு என்ன அன்பு டெஃபினிஷன்? உலகத்திலேயே மிகப்பெரிய அன்பின் டெஃபினிஷன் என்ன அப்படின்னா தன் சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்குற அன்பு தான் பெரிய அன்பு. ஆனால் இங்கே யாருக்காக ஜீவனை கொடுத்தார்னா சிநேகிதனுக்காக இல்லை, நல்லவனுக்காக இல்லை, எதிரிக்காக அவர் ஜீவனை கொடுத்தார். அது ஜீவனை கொடுத்தது யாரு? ஒரு வேலைக்காரன் இல்லை, ஒரு எஜமான் இல்லை, தேவன், ஜீவ ஊற்றா இருக்கக்கூடிய தேவன். அதான் வேதம் சொல்லும் பொழுது அவர் மரித்தார்னு சொல்லலை, அவர் ஜீவனை விட்டார். ஹீ டிசைடட், அவர் முடிவு பண்ணி ஜீவனை விட்டார். யாருக்காகன்னா உங்களுக்காக, எனக்கு. நீங்கள் என்ன அவருக்கு நண்பர்களா? நீங்கள் நண்பர்களுக்காக ஒருவன் ஜீவனை கொடுத்தாலே உலகத்தில் உச்சகட்ட அன்பு. அப்போ அந்த உச்சகட்ட அன்பு என்னங்கிறத அவர் சொல்லிட்டு அடுத்து என்ன செய்ய போறார் அப்படின்னா, தம்பி இந்த உலகத்தில் மிகப்பெரிய அன்பு என்ன அன்பு தெரியுமா தம்பி? தன்னுடைய நண்பனுக்காக, ஒரு ஃப்ரெண்டுக்காக இன்னொரு ஃப்ரெண்டு ஜீவனை கொடுக்கறதான் மிகப்பெரிய அன்பு. அப்படியே ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கேள்வி நீ புரிந்து கொள்ளணும். அதை விட மிகப்பெரிய அன்பு என்னன்னா, நான் தேவன் என்னுடைய நண்பர்களுக்காக அல்ல, அவர்களை சிநேகிதர் என்று அழைத்தாலும் மொத்த உலகத்தை பார்க்கும் பொழுது எதிரிகளுக்காக, மனதிலே சத்ருவாக இருக்கிறவர்களுக்காக, பாவிகளாக இருக்கிறவர்களுக்காக, தேவனை எதிர்த்து நெஞ்சை நிமித்துக்கிட்டு நிற்கிற அவங்களுக்காக ஜீவனே விடுகிறார்ல. அப்போ இந்த உச்சகட்ட அன்புன்னு சொல்லப்பட்ட அந்த டெஃபினிஷன்லையும் மேலான ஒரு அன்பு இந்த அன்பு. ரொம்ப சிம்பிளாக சொல்லப்போனால் தேவனே ஒரு டெஃபினிஷன் அன்புக்கு கொடுத்துட்டு இதை விட பெட்டர் டெஃபினிஷன் இருக்குது, அதை என் வாழ்க்கையிலிருந்து நீ பாரு அப்படின்னு காமிக்கிறார் அன்புக்கு. நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்தார் பார்த்தீங்களா? இதுதான் உண்மையிலே த டெஃபினிஷன் ஆஃப் லவ். யோசிச்சு பாருங்கள். இந்த அன்பை, இதை விட ஒரு மிகப்பெரிய அன்பை இந்த உலகத்தில் இல்லை, தேவனே நினச்சா கூட உங்களுக்கு கொடுக்க முடியாது. ஏன்னா ஒரே ஒரு முறை தான் குமாரன் மரிக்கணும், ஒரே ஒரு முறை தான் அந்த கண்மலை அடிக்கப்படணும். அப்பேற்பட்ட அன்பை நீங்களும் நானும் ருசிச்சிட்ருக்கிறோம். யூ கேன் see this love everywhere.
நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்க போகிறோம். இந்த அன்பை வேதம் முழுக்க ஒவ்வொரு பக்கத்துலேயும் இந்த வேதத்தில் தேவனுடைய அன்பை நம்ம பார்க்க முடியும். ஏன் உங்கள் வாழ்க்கையை யோசிச்சு பாருங்களேன். கடந்த ஒரு வருடம் வேண்டாம், ஒரு வாரம் வேண்டாம், கடந்த ஒரு மணி நேரத்தை யோசிச்சு பாருங்கள். என்னெல்லாமோ நடந்திருக்கலாம், ஏன் நடக்கலை? எந்த அசம்பாவிதம் நடக்கலை, ஏன் நடக்கலை? ஏன் நாள் வரைக்கும் உங்களை பாதுகாத்து கொண்டு வருகிறார்? நீங்கள் நல்லவங்கிறதுனாலையா? இல்லைங்க, அவர் உங்களை நம்புகிறாருங்கிறத விட அவர் உங்கள் மேலே அன்பாக இருக்கிறாருங்கிறதுனால தான். நாம் நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் அவருடைய கிருபைன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு இன்னொரு பேர் அவருடைய இரக்கம். இரக்கம்னு சொன்னீங்கன்னா இன்னொரு பேர் அவருடைய அன்பு. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு சிநேகிதனுக்காக இன்னொரு சிநேகிதன் ஜீவனை கொடுக்கறது தான் ஒரு மிகப்பெரிய அன்புன்னு நீங்களே சொல்லிட்டு, எதிரிக்காக சிநேகிதன் அல்ல, அல்ல எதிரிக்காக ஒரு மனிதன் அல்ல, எதிரிக்காக தெய்வமே தன்னுடைய ஜீவனை கொடுக்க முன் வந்தது. இந்த அன்பை எந்த டெஃபினிஷனில் ஆண்டவர் நாங்கள் போட முடியும்? ஆமாம் ஆண்டவரே, எங்களை அறிவுக்கும் எங்களுடைய இந்த ஃபைனைட் மைண்டுக்கு அந்த இன்ஃபைனைட் அந்த எல்லைக்குட்படாத அந்த அன்பை விளங்க கூட முடியாது ஆண்டவரே. எத்தனையோ முறை நாங்கள் உமக்கு துரோகம் செய்த போதும், எத்தனையோ முறை நாங்கள் உம்மை ஆண்டவரே தகப்பனே உம்முடைய விதிகளை மீறின போதும், உம்முடைய அன்பை உணராத போதும் இப்பவும் எங்கள் மீது நீர் அன்பாய் இருக்கிறீரே. பாவிகளாய் இருக்கையில், எதிரிகளாய் இருக்கையில், சத்துருக்களாய் இருக்கையில் இன்னும் எங்களை நேசிக்கிறீர் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். இந்த அன்பை அனுபவிக்கிறவர்களாக மாத்திரமல்ல, இந்த அன்பை பிரதிபலிக்கிறவர்களாக நாங்கள் மாற எங்களுக்கு நீர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.